தேசிய கல்விக் கொள்கை என்பது தமிழ்நாட்டிற்கான பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவின் பிரச்சனை. தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் கருத்து. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வுகள் நாளை தொடங்குகிறது. மாணவர்களின் கடின உழைப்பிற்கு முழு வெற்றி கிடைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து தீர்வு காண வேண்டும். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி வலியுறுத்தல். மீனவர்கள் போர்வையில் சமூக விரோதிகளின் கடத்தல் அதிகரித்துள்ளதால் தான் இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை கைது செய்கிறது. அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை. திருவாரூரில் 2000 ஏக்கர் பருத்தி பயிர்கள் பாதிப்பால் விவசாயிகள் கவலை. சீமான் வழக்கிற்கும் திமுக அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம். திமுகவுடனான கூட்டணி பேரத்தை இன்னும் துவங்கவில்லை. திருமாவளவன் விளக்கம். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்பவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வரலாம். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விளக்கம். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே நடந்த ஜல்லிக்கட்டு போட்டி பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசிப்பு.